மக்களே, நான் உங்களுடைய அப்துல் பாய். எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு உருளைக்கிழங்குகள் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தேவையானக்குள்ளது பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு எடுத்துருக்குறோம். இது போதுமான ஒரு கொத்தமல்லி. 2 பெரிய ஒரு மீடியம் சைஸ் உள்ளது பெரிய ஒரு உருளைக்கிழங்குகள். சரிங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். நீங்களும் நிச்சயமாக வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ வந்துட்டு முழுமையாக நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு இது நீங்கள் முழு வீடியோ நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு நன்னாக வந்துட்டு இது சுத்தம் பண்ணி ஒரு தண்ணியில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். மண்ணாக இருக்கும், ஏன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்ணுகள் வந்துட்டு இதில் உள்ளால இருக்கும். அது உங்களுக்கும் நல்லபடியாக தெரியும். நாம் வந்துட்டு நல்லா தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 தண்ணி நல்லா சுத்தமாகி நம்ம இது எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ வந்துட்டு நாம் நம்மளுடைய பச்சை மிளகாய் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு தண்ணியிலிருந்து வெளியில் எடுத்தாயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு உள்ள தோல் வந்துட்டு நம்ம உரிக்க போகிறது கிடையாது. அப்படியே வந்துட்டு செய்கிறது தான் வந்துட்டு நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு ரொம்ப அருமையாக டேஸ்ட் கொடுக்கும். வாங்க நம்ம இது இன்னைக்கு ஸ்லைஸாக வெட்டிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டான ஒரு சைஸ் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்பவும் மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு மீடியமான ஒரு சைஸ் இருந்தால் தான் நமக்கு வேவறதுக்கு நல்லபடியாக வேவும். நாம் வந்துட்டு மெலிசாக நம்ம சொன்னபடி வந்துட்டு எப்படி அழகான ஒரு ஃப்ரை வந்துட்டு எப்படி எடுக்க போகிறோம் கட் பண்ணி. நம்ம இதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு நம்ம செய்ய போகிறது. மக்களே, நம்மளுடைய உருளைக்கிழங்குகள் வந்துட்டு நல்லாக வெட்டி ஆயிடுச்சு. மிளகாய் பச்சை மிளகாய் கூட வந்துட்டு நம்ம இப்போதைக்கு நம்ம நல்லாக வந்துட்டு சென்டராக வந்துட்டு நொறுக்கி இருக்கோம். ஏன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம் ஏன் அக்கா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது. நாம் வந்துட்டு இந்த பொடி வந்துட்டு மிளகாய் பொடி வந்துட்டு அதிகமாக வந்து சேர்க்க போகிறது கிடையாது. சும்மா இப்படி கொஞ்சோண்டு தான் சேர்க்க போகிறோம். அதைக்காண்டி தான் இந்த காரம் இருக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம்னாக்கா நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மொத்தமாக வந்துட்டு நமக்கு காரங்கள் கிடைக்கும். வாங்க நம்ம இது வந்துட்டு சுத்தமாக பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா இன்னில் தானே இதெல்லாம் வலிக்குது. அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு இதை சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு டைரெக்டாக சமையல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். பாருங்கள் மக்களே, எவ்வளோ சுத்தமாக வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம். இது வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சோண்டி மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி இதில் சேர்த்து கொள்ளலாம். நம்மளுடைய மல்லி இலைகள் வந்துட்டு நன்றாக வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்தாயிடுச்சு. இப்போ நாம் வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு கட் பண்ணி இது தண்ணியில் வந்துட்டு எடுத்தாயிடுச்சு. நாம் இதுவும் வந்துட்டு சுத்தமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் மக்களே, நம்மளுடைய உருளைக்கிழங்குகள் வந்துட்டு நம்ம மிளகாய் பொடி சேர்த்தாயிடுச்சு. இதுதான் அதோடைய அளவு. பிறகு வந்துட்டு நாம் ஆட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி,
அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, பின்ன 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம கரெக்டாக சொன்னோம்னாக்கா ஒரு அரை ஸ்பூனுக்குள்ளார வந்துட்டு உப்பும் சேர்த்து விட்டாயிருச்சு. இதோட குவான்டிட்டிக்கு இது போதும். எனக்கு இது போதுமானது உப்பு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதைப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு உள்ளார வந்துட்டு நம்ம நன்றாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாயிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிறது கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு இதிலும் சேர்த்துட்டு நம்ம இது நன்றாக மிக்ஸ் செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, நம்ம இதில் வந்துட்டு இப்போது எல்லாமே வந்துட்டு நன்றாக வந்துட்டு நம்ம எடுத்து ஆட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய இப்போது கருவேப்பிலைகள் வந்துட்டு நம்ம வச்சுருந்தது நம்ம அதுவும் வந்துட்டு சரியாக வந்துட்டு பறித்து போட்டாயிருச்சு. இப்போ இதுவும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ரை பேன்லேக்கு நம்ம நேராக ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மேரினேட் பண்ணி ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகாய், பவுடர் மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் வந்துட்டு நன்றாக இது பண்ணியாச்சு. நாம் இது வந்துட்டு உப்பு கூட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக எனக்கு தேவையானக்குள்ள உப்பு இதில் இருக்கிறது, காரங்கள் கூட தேவையானக்குள்ள காரங்கள் இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நேராக வந்துட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்குகள் வந்துட்டு ஃப்ரை வந்துட்டு நேராக ஃப்ரை பேனில் வந்துட்டு நம்ம இப்போது வறுக்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. எப்படி உருளைக்கிழங்குகள் வந்து ஒரு ஆள் ஒரு மாதிரி நம்ம உருளைக்கிழங்குகள் வைப்பார்கள். ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் வந்துட்டு நாம் இன்றைக்கி செய்யப்பட்டுள்ளது. நீங்களும் நிச்சயமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த ரெசிபிகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க வரும். இது போல் புது வீடியோ வந்துட்டு நம்ம புது வந்துட்டு ரெசிபிகள் வந்துட்டு நம்ம உங்களுக்காண்டி நம்ம இது செஞ்சு காமிச்சு உங்களுக்காண்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் இந்த உருளைக்கிழங்குடைய ஃப்ரை ரெசிபி வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நம்மளுடைய வீடியோ வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு புரிய வரும். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய காலங்கள் ஆகி போயிடுச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த வெஜிடபிளுடைய ரெசிபிக்கள் வந்துட்டு நாம் சமைச்சு நேரம் இருந்தால் தான் நம்மளுடைய இந்த மாதிரி சமைக்கிறது. ஸோ இது நன்றாக வந்துட்டு ஒரு 3 பேருக்கு உள்ளது குவான்டிட்டி நம்ம எடுத்திருக்கோம். நீங்களும் நிச்சயமாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்துட்டு மக்களே, நான் வந்துட்டு சொல்ல போகிறது வந்துட்டு இந்த மிளகாய் பொடி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு சேர்க்கிறது வந்துட்டு நம்மளுடைய மிளகாய் பொடி வந்துட்டு காஷ்மீரி சில்லின்னு சொல்லி சொல்கிறோம். காஷ்மீர் சில்லி. மக்களே பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு இப்போது என்னென்ன சேர்த்துருக்கோம் சொல்லி நீங்களும் பார்த்துக்கிறீங்கள். எண்ணெயில் ஒரே ஒரு 2 பச்சை காஞ்ச மிளகாய், ஜீரகம், கடுகு வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய எண்ணெய் வந்துட்டு ஏற்கனவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு
இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு திறந்து பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய உருளைக்கிழங்கு வெந்து போயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பரட்டி பார்த்துடலாம் அப்படியே கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அப்போ தான் வந்துட்டு இதோடைய நல்ல ஒரு நமக்கு ரெசிபி கிடைக்கும் இல்லையா. தண்ணி போடாமலே நம்ம அப்படியே வேக வைக்கணும். மக்களை நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு நன்றாக வந்துட்டு வெந்து விட்டது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை தான் நம்மளுடைய கடைசியாக நேரம். இதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீங்களும் நிச்சயமாக வந்துட்டு இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு பிடிக்கும். சரிங்களா மக்களே, நம்ம வேறு ஒரு இதில் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக சந்திக்கலாம்.